கைஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோ, சிஎம்டி, கார்பெண்டர் அப்படின்ற டைப்லலாம் போஸ்டிங்ஸ் இருக்குது. 10th 12th அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலமே ஜாயின் பண்ணிக்கோங்க. கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி fresherselect.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லியும் காலைல ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது கூடவே அட்டாச்சாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்த பிறகு இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்டு அப்ளை பண்ணிங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், டேட்டு, உங்கள் நேமு, ஃபாதர் நேம், மதர் நேம், பெர்மனன்ட் அட்ரஸ்ஸு, கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்ஸு, ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டீட்டெயில், டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், ஸோ இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இது கூட வேறு என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அட்ரஸ் கூட உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 கேட்டகரி, இதுக்கு 25,500லேருந்து 81,100 வரைக்கும் சேலரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. 12th பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ தென் அதுக்கப்புறம் சிஎம்டி கேட்டகரி, இதுக்கு 19,900லேருந்து 63,200 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோட்டார் மெக்கானிசம் பற்றின நாலேஜ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிரைவிங் ஃபீல்டில் 4 இயர்ஸ் கிட்டக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் தான் 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, 12th டிகிரி அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ அடுத்த போஸ்டிங் வந்து கார்பென்ட்ரி கேட்டகரி, இதுக்கு 19,900லேருந்து 63,200 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்குமே ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். பட் இதில் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், அதாச்சும் ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்குன்றதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் ஏஜை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்கு மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 27 வரைக்கும், சிஎம்டிக்கு வந்து மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 27 வரைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கார்பென்ட்ரிக்கு வந்து மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 37 இயர்ஸ் வரைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குன்ற மாதிரி SC/STக்கு 5 இயர்ஸ், OBCக்கு 3 இயர்ஸ், PWDக்கு ஆனால் அந்த கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி 10 இயர்ஸ், 13 இயர்ஸ், 15 இயர்ஸ் வரைக்கும் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதோட ரிட்டன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் எக்ஸாம் பேட்டர்னுமே கொடுத்துருக்காங்க. இது ஸ்டெனோக்கு இருக்கக்கூடிய பேட்டர்ன், இது வந்து சிஎம்டிக்கு இருக்கக்கூடிய பேட்டர்ன், இது வந்து கார்பென்ட்ரிக்கு இருக்கக்கூடிய பேட்டர்ன். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க கைஸ், ஓகேங்களா. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ரிட்டன் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.